280 அப்படின்ற ஜோனில் இந்த ஜோனில் ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் நேற்று க்ரூட் ஆயிலோட ஓப்பனிங். நேற்று நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நேற்று ஓப்பன் ஆன க்ரூட் ஆயில் மார்க்கெட் இங்கே இருந்து கம்ப்ளீட்டாக மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. இந்த நம்ம ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஷார்ட் டர்ம் மூவிங் ஆவரேஜில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து, ஆனால் இங்கே பாருங்கள் 4280 அப்படின்ற ஜோனில் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்ப்போம். இந்த 4280 அப்படின்ற ஜோனில் இங்கேயே சப்போர்ட் எடுத்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் ப்ரீவியஸ் அதாவது 29 இந்த ஜோனை பிரேக் பண்ணோன்னு ஃபுல்லாக ட்ராப் ஆயிருக்கு. பட் அதே மாதிரி நேற்று கூட இந்த 4280 அப்படின்ற ஜோனில் ஒரு சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகி மேலே போக வச்சுருக்கு. நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம், ஒரு போன வீக் ஒரு 1 மந்தாக சொல்லிட்டு இருக்கோம், இந்த 4340 60 அதுதான் டெசிஷன் ஜோன், இந்த ஜோனில் தான் டிசைட் பண்ணுற ஜோனாக இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி கரெக்டாக அந்த ஜோன் போன உடனே இந்த ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் ட்ராப் ஆகி கரெக்டாக அந்த 4280 நம்ம திருப்பியும் பிரேக் பண்ணோன்னே கம்ப்ளீட் ட்ராப் ஆகி கிட்டத்தட்ட பாருங்கள் நேற்று மட்டும் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வந்திருக்கு. க்ரூட் ஆயிலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வீக்லி டார்கெட்டே நேற்று ஒரே நாளில் க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதே ஜோனில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஓப்பனிங் வந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் இதே ஜோனில் ஓப்பன் ஆகிறது தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ட்ரெண்டு பற்றி எந்த டவுட்டும் இல்லை. இன்றைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு டார்கெட் வரைக்கும் ஃப்ளோட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ண கிளைண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்போஷரை ஸ்லோவாக ஆட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். எது வரைக்கும் செல் பண்ணலாம் அப்படின்னா 4280 ஃபஸ்ட் லெவல் வரைக்கும், இந்த லெவல் வரைக்கும் செல் பண்ணலாம். நம்ம இப்போ ஸ்டாப் லாஸ் ரேஞ்சாக கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 4320 ஜோனுக்கு கொண்டு வருவோம். 4280 வரைக்கும் தாராளமாக செல் பண்ணிவிட்டு 4290 அப்படின்றத ஸ்டாப் லாஸ் வச்சு மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டாப் லாஸை நம்ம கீழே இறக்கிட்டே ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த வீக்லி டார்கெட் ஹிட் பண்ணனால கன்சர்வேட்டிவாக கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. எது வரைக்கும் ட்ரேட் செல் பண்ணலான்னா 4280, அதாவது இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இன்டர்மீடியேட் சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ண இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் செல் பண்ணிட்டு 4290 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா ஃபண்ட் இருக்கிறவங்க 4320 வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். எது வரைக்கும் டார்கெட் ரீச் ஆகும்னா மறுபடியும் இந்த 4160 அப்படின்ற ஜோன் வரைக்கும் டார்கெட், ஏன்னா இங்கே ஓப்பன் ஆகுது, திருப்பி இந்த ஜோனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். 4160 வரைக்கும் நீங்கள் டார்கெட்டாக வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. தேங்க்யூ, பாய்.